ஹலோ மக்கள், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ நான் முடிஞ்ச தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூமோ மேட்சோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்து போட்டு நான் காப்பி அடிச்சு கொடுத்துருவாங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டான கபடி மற்றும் கிரிக்கெட் ரிலேட்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த மேட்சை பற்றின விஷயங்கள் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்சு 3 பாயிண்ட் தேசத்தை தோத்துட்டாங்க. இதை விட்டுருங்க. ஓகே, இப்போ எப்படி தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஓனாக சொல்லணும் வரேன். 5 நிமிஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஓகேவா, தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் நம்ம தான் ஒரு லீடிங்கில் இருந்தோம். அடுத்தது 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி ஓரளவு நல்ல லீடிங்கே போயிட்டோம். 3 பாயிண்ட் லீடிங்கில் இருந்தோம். பார்த்தீங்களா, 3 பாயிண்ட் லீடிங்லேருந்து 3 பாயிண்ட் தோற்று போயிட்டோம். 3 பாயிண்ட் லீடிங் இருந்தோம், 14-11 இருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் அவுட். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே அவங்க டிஃபெண்டர் ஒருத்தர் தான் இருந்தார் உள்ள. ஸோ அதனால் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட். ஓகேவா. அப்புறம் என்னது, செகண்ட் ஹாஃபு ஆரம்பிச்சு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு நல்லா சாதகமாக தான் போச்சு. அவ்வளோ மோசமாலாம் ஒன்று போல் சூப்பராக போய் தமிழ் தலைவாஸுக்கு 7 பாயிண்ட் லீடு 8 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க தமிழ் தலைவாஸ் 10 நிமிஷத்தில் செகண்ட் ஹாஃபில். ஓகேவா, செகண்ட் ஹாஃபோட 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தான் லீடிங்கில் இருந்தாங்க. அது வேறு விஷயம், விட்டுருங்க. அடுத்த செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் சொதப்பணும். ஒரு டைம் ஸ்ட்ரெட்டஜிக் டைம் ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து வந்ததுக்கப்புறம் அஜித் சௌஹான் இருக்கார்ல, அவர் தான் மேட்சை மாற்றினார் கைஸ். நடுவில் கொஞ்சம் தம்பி பூந்து விளையாடி அந்த 10லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள சுனில் தன்னோட மூளையை தீட்டி வச்சுருந்தாப்புல. கேப்டன் சுனில் செம்ம கேப்டன், பிக்யூவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அவர் தான். நல்லா மூளையை தீட்டி வச்சுருந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கேம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாப்புல. தமிழ் தலைவாசம் அவனுங்க ஸ்பீடோடய சேர்த்து போனால பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு வச்சு. இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு மேட்ச். தோத்துட்டோம், வேறு என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதே மாதிரி இந்த லீடிங்கிலேருந்து தோக்குறதுக்கு தமிழ் தலைவாஸ் புதுசு இல்லை, பல சீசனாக பார்த்துட்டுருக்கோம். இதை என்ன பண்ணுறது, சரி விடுங்க. இதுக்கப்புறம் நிறைய மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் இந்த தப்பை பண்ணாமல் இருப்பாங்க, நம்பி தான் ஆகணும். இந்த சீசன் கப் அடிக்கிறோம். ஏன்னா இந்த சீசன் நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குது, 11ஸும் சூப்பராக இருக்குது. ஓகேவா, ஜெயிக்கலாம் கைஸ். அந்த ரைட் கார்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு தெரியல, ஏதோ சுரேஷ் யாதவ்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி அது அவருக்கு நேச்சுரல் ரைட்ஸ் தான் தெரில. அவர் கொஞ்சம் தப்பு பண்ணார். மிச்சப்படி அவ்வளோ யாரும் தப்பு பண்ணல. அங்கங்கே எல்லோரும் கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் ஏடி சூப்பர் 10 எடுத்தார். நம்ம நிதிஷ் லெஃப்ட் கார்னர் ஹைஃபை எடுத்தார். நல்லா தான் இருக்குது. இப்போ பார்ப்போம். நம்ம பர்ஃபார்மன்ஸும் அடுத்தடுத்து வர மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்கோம். சீசனே முடிஞ்செல்லாம் போகல, இன்னும் மேட்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் அந்த மேட்ச்சில் நடந்த விஷயம். எல்லாத்தையும் நான் தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டேன். அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சில பல பேரை உள்ளே கொண்டு வரணும். சில பல பேரை எடுத்துகிட்டு சாகர் நல்லா தான் இருக்கார் நினைக்கிறேன். அந்த ரைட் கார்னர் அந்த சுரேஷ் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு சாகர் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் கைஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ் தலைவாஸ் தோத்துட்டாங்க, யூமும்பா ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் அந்த மேட்ச்சில் நடந்தது. ஓகேவா. ஓகே நண்பர்களே, இது மாதிரி கபடி ரிலேட்டட் மற்றும் கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, திரும்பி சொல்ல விரும்பல, அப்படி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாடா, பை.